ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். மொத்த வேகன்சி வந்து 455 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 28 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போது மொத்தமாக வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 455 வேகன்சியோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து ஒரு லொக்கேஷன் வைஸாக உங்களுக்கான வேகன்சி இருக்குது. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னை ரீஜன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து உங்களுக்கான வேகன்சியுமே வந்து இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 455 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் சி லெவலில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. சேலரி வந்து பாருங்கள் 21,700லேருந்து 69,100 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இந்த 21,700ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து உங்களுக்கு அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இனிஷியலாக ஸ்டார்டிங் சேலரி 35,000க்கு மேலே வந்து இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மெட்ரிகுலேஷன் தான். நீங்கள் 10th நீங்கள் மஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். மோட்டார் மெக்கானிஷியம் பற்றி நாலேஜுமே வந்து இருக்கணும். அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டயர் 1 டயர் 2 எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். டயர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ பேசிக் டிரான்ஸ்போர்ட் டிரைவிங் ரூல்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ 100 மார்க் வந்து இருக்கும். 1 ஹவர் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் டயர் 2 பொறுத்த வரைக்கும் மோட்டார் மெக்கானிஷியம் அந்த டிரைவிங் டெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 50 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கொஷின்ஸ் தப்பாக எழுதுனா 1/4 உங்களுக்கு வந்து 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 சாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி வந்து கட் ஆஃப் மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 28 செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கு வந்து 30 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இதில் ஆன்லைன் மோடில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 550 ரூபா வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் பே பண்ணணும். இதில் மேல் கேண்டிடேட்ஸ் யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியில் வரீங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸாம் ஃபீஸ் 100 ரூபா சேர்த்திக்கோங்க. அந்த 550 ரூபா இல்லாமல் அந்த எக்ஸாம் ஃபீஸ் 100 ரூபா சேர்த்து உங்களுக்கு 650 ரூபா இவங்க வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் அந்த எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் மட்டும்தான் வந்து ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 550 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாரும் அந்த எக்ஸாம் ஃபீஸ் 100 ரூபா ப்ளஸ் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஒரு 550 ரூபா மொத்தம் 650 ரூபா வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைன்லையும் பே பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆஃப்லைன் மோடில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். 28 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.